ஏனே என்ன அந்த பக்கம்? இல்லடா, கோயில் காவலுக்கு படுக்க போறேன்டா. இது புதுசா கல்யாணம் பொண்டாட்டிய வீட்டுல விட்டு கோயிலுக்கு காவலுக்கு வந்திருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? ஏப்பா பொண்டாட்டிட்ட கோச்சிட்டு வச்சுட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, கோவில்ல படுத்த பழகிட்டேன். வீட்டுல படுத்தா தூக்கம் வரல, அதான் இங்க வந்துட்டேன். ஆமா, நீங்களே அதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அட அதை ஏன் கேக்குற தம்பி? என் பொஞ்சாதி ராத்திரியானா தினமும் தொல்லை தாங்க முடியலன்னு வீட்டை விட்டே விரட்டிட்டா தம்பி. அப்ப கழட்டின வேட்டி தானா? உன் கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே? அட அங்க மட்டும் என்ன மாதிரிதான் தினம் திண்ணில தூக்கம். உப்புலியப்பா, தினமும் ராத்திரியில உன் பாட்டை கேட்டு பழகி போச்சு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுப்பா. அண்ணே, நான் பட்ட பாட்டை பாடட்டுமா இல்ல நான் பாடின பாட்டை பாடட்டுமா? நீங்க பட்ட பாட்டத்தான் ஒரு புது பாட்டா எடுத்து விடுங்களேன். ஏய், புது பாட்டு எதுக்குடா? இதே சூழ்நிலைக்கு நான் பாடின பழைய பாட்டு இருக்கு, அத கேளு. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்ப விழுந்தேன் சேருக்குள்ள. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்ப விழுந்தேன் சேருக்குள்ள. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. ஏய், ஞாபகம் இருக்குல்ல, வழக்கம் போல எந்த பையில 20 ரூபாய்க்கு மேல மாடை ஏலம் கேட்க கூடாது. எல்லாருக்கும் சொல்லி வச்சுட்டேன். நம்மள மிஞ்சி இந்த ஊர்ல எவன் கேட்க போறான்? எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த வருஷத்துல இருந்து மாடுகளை ஏலம் விடுறதில்லைன்னு முடிவெடுத்திருக்கோம். கோயில் மாடுகள் ஏலம் விடுறாங்க வழக்கம். திடீர்னு இல்லைன்னா எப்படிங்க? நல்ல காரியத்துக்காக வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு நேர்ந்து விடப்படுற மாடுகளை நாம புனிதமா நினைக்கிறோம். அதுக்கு சாமி பேரே வச்சு கூப்பிடுறோம். ஆனா அதை ஏலத்துக்கு எடுக்கிறவங்க அடிமாடுகளா வித்துடுறாங்க. இப்படி மாடுகளை கொல்றதை தடுக்கிறதுக்கு தான் இனிமே ஏலம் விடுறதா இல்லைன்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். இதே பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏலம் இல்லைன்னா மாடுகள் எண்ணிக்கையில பெருகிறோம், அப்புறம் பாத்துக்கிற செலவுல அதிகமாயிரும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே தனிநபர் யாராவது ஆசைப்பட்டு வந்து கேட்டா அப்ப மார்க்கெட்ல மாடுகளுக்கு என்ன விலையோ அதே விலைக்கு கொடுப்போம். ஆனா ஒரு ஆளுக்கு 2 மாடுகளுக்கு மேல கொடுக்க மாட்டோம். இது அநியாயம். பரம்பரை பரம்பரையா மாடுகளை ஏலம் எடுக்கிற குடும்பம் எங்க குடும்பம். இது எங்க கௌரவ பிரச்சனை. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன். பாடா, இந்த சுந்தரலிங்க யாருங்கிறத காட்டுறேன். யோ போயா, நானே அந்த நொந்து அடுத்த தெரு போலான்னு இருக்கேன். நீ வேற வந்து உயிரை வாங்குற. போய் தொலையா. டேய் வடிவேலு, இங்க பாருடா. என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். டேய், ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்து இருந்தேன். சரி, முழிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பாத்தியா, தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது. இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டு இருக்கியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன். 2 வட்டி தான். நல்ல பாத்தியா இருந்தா சொல்லு. 5 வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன். குஸ்த வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். எனக்கு போறியா? தொழில் தொடங்கடா. அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம். பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியலையே எனக்கு. புரியும்டா, வா. நாங்கடா இன்னும் அறுவடை ஆரம்பிக்கலையா? வேடிக்கை பார்த்து நின்று இருக்கீங்களே. நீங்க வராம என்னைக்கே அறுவடை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அதான் வந்துட்டேன்ல, இனிமே என்ன? ஆரம்பிங்க. நில்லுங்க, யாரும் நிலத்துல இறங்காதீங்க. நீங்க அறுவடை பண்ண முடியாது. நான் கோர்ட்ல இருந்து ஜப்தி ஆர்டரோட வந்திருக்கேன். என்னது? உப்பிலியப்பன் தேவஸ்தானம் உங்க பேர்ல குத்தகை பாய்க்காக போட்டிருந்த கேஸ்ல நீங்க கோர்ட்ல ஆஜராகாத காரணத்தால உங்க குத்தக உரிமையை கோர்ட் ரத்து செஞ்சிருச்சு. அதனால கோயில் குத்தகை பாக்கி கோர்ட் செலவு எல்லாத்தையும் கோர்ட்ல கட்டணும்னு தீர்ப்பாயிடுச்சு. இது எங்க உழைப்புல விளைஞ்சது. அதை அறுவடை பண்ண கூடாதுன்னா என்ன நியாயம்? நிலம் கோயிலுக்கு சொந்தம். குத்தகை பணம் கட்டலன்னா அது என்ன நியாயம்? கோயிலுக்கு சேர வேண்டிய பணத்தை உடனே கோர்ட்ல கட்டினாதான் நீங்க வயல்ல இறங்க முடியும். இல்ல நாளைக்கே நாங்க அறுவடை முடிச்சிருவோம். அப்படியா? அப்ப இன்னைக்கே அறுவடை ஆரம்பிச்சிருவோம். டேய், இறங்குடா வயல்ல. ஏமா வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, இந்த ஆளை நம்பி இறங்காதீங்க. கோர்ட் ஆர்டர் இருக்கு. போலீஸ் ஒரு கம்பி எண்ணிடுவீங்க, ஜாக்கிரதை. ஏன் கத்துற? போய் நடக்க வேண்டியதை பாரு. பக்கத்தாண்ட போறேன்.
அண்ணே என்ன என்ன யாரா திருட்டு போய் என்னண்ணே இளநீ வியாபாரத்தை விட்டுவிட்டு தென்னங்கண்டி வியாபாரத்தை இறங்கிட்டீங்க? இளநியா தாப்பா வச்சிருந்தேன். மாச கணக்குல விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு. நான் இந்த சனியில உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அட கன்றாவியே, உங்களுக்கான இந்த நிலைமை. ஏன்னா உங்களுக்கு பணம் தானே வேணா? 100க்கு 2 ரூபான்னு வட்டி கொடுக்க ஆள் இருக்குண்ணே நமக்கு. யாரு அது? என்ன எவ்வளவு பெரிய ஆள் நம்ம ஆள்ல? எப்பா எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல, என்ன விட்டுரு. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியுமா? ஏன்னா நான் என்ன பாருங்கல்ல உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற. இல்ல அதுக்கு இல்ல ஐயாடு சொல்லி வாங்கிட்டு வாங்கினே. நீ ரொம்ப சோகப்படுறீல்ல. வாங்கினே அண்ணா செருப்பு கழட்டி போங்கண்ணே. ஓ, செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸ்ரா? என்ன அப்பா வாங்கி வச்சா போயா. இங்கே உட்காருங்க. என்னடா அங்க உட்கார்ந்து? அவர் மூடி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, அவர் லெவலே வேற. ஓ, பாட்டி பெரிய பாட்டியா இருக்கும் போல இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான். மகராச நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா. சார் பெரிய தொல்லையா போச்சு. டேய், நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில நட்டா வச்சிட்டியாடா? போடா ஐயன் நாளா எடுத்து போடுறா, போடா. இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கப்பா. நீயா 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 நீங்களா நீங்களா நீங்களா? ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படா பேசும்? ஆடு இதுக்கு முன்னால பேசி நீ கேட்டிருக்கியாடா? லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்கண்ணே. உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய். உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடை வாங்குவேனாடா? டேய், எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யாரவ? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு நல்ல பார்ட்டியா குட்டி வர சொன்னா லொல்லு பார்ட்டியா குட்டி வர. பாஸ் பாஸ் வடிச்சிருக்க. என்ன அரசை சௌக்கியமா? எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன். புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையா? முகத்தை பார்த்தாலே தெரியாதா? முகத்துலதான் எந்த விதமான கலகலப்புமே தெரியலையே. இதெல்லாம் எப்படி தெரியும் பாக்குறியா? ஆனா கல்யாணம் முதல் நாளே உன் புருஷன் போய் கோயில்ல படுத்தான்ல. விருப்பம் இல்லாத கல்யாணத்துல எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? ஆமா, நீ முருகேசமாவ தானே? அது எப்படி தெரியும் பாக்குறியா? அதுதான் சுந்தரலிங்கம். அந்த உப்பிலி எனக்கும் விரோதி தான். அவன் என்ன செய்யணும்னு சொல்லு, முடிச்சிருவோம். எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சவனே நான் ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்கு நீ ஒத்துழைக்கணுமே. என்ன செய்யணும்? எல்லாரும் எங்கேயா ஓடுறீங்க? கோயில்ல தான் திருடு போயிடுச்சான். எனக்கு என்னமோ உப்புலி மேலதான் சந்தேகம். யார பத்தி என்னையா பேசுறீங்க? உப்புலிய பத்தி ஊருக்கே தெரியுமியா. அவன் பத்திரம் பார்த்து தங்கமையா, பத்திரம் பார்த்து தங்கம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலயா? இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல. கோயில்ல தர பிரசாத சோத்துல குடும்பத்தை நடத்த முடியுமா? புது பொண்டாட்டி அவ கேக்குறது வாங்கி தரணும்ல. பாத்தீங்களாமா, இவன் என்ன திருடன்னு சொல்றான். நீங்க நம்புறீங்களா? நான் அப்படிப்பட்டவனா? சொல்லுங்கம்மா. அட ஏப்பா, நான் ஒரு திருடன் சொன்னேன். கோயில நீ மாத்திரம் தான் இருந்திருக்கிற. கோயில் நகையெல்லாம் காணாம போயிருக்குது. அப்புறம் உங்களை சந்தேகப்படாம வேற யாரும் சந்தேகப்படுறது? எங்க போய் தேடினா கிடைக்குமோ அங்க போய் தேடி பார்த்தா கிடைக்குது. என்ன இது இவ்வளவு கூட்டமா வந்திருக்காங்க? பத்திரமாத்து தங்கம்னு சொன்னாங்களே, அந்த தங்கம் எல்லாம் இப்ப எங்க இருக்கு பாத்தீங்களா? அர்ச்சனை தட்டு விக்கிறவ அலங்கார வல்லியா வந்து நிக்கிறா. பாத்துங்க. என்ன என்ன சொல்றீங்க? ஏங்க என்னங்க இதெல்லாம்? ஏன் அரசை, இந்த நகையெல்லாம் ஒண்ணு தானே? ஆமா, என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. எப்ப வாங்கி கொடுத்தாரு? நேத்து ராத்திரி 1 மணி இருக்கும். கதவு தட்டி இந்த நகைகளை கொடுத்தாரு. ஆமா, அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நீ போட்டுக்கிற நகையெல்லாம் கோயில்ல திருட்டு போன நகை. இதெல்லாம் திருட்டு நகையா? சாமி நகையா? ஏயா நீயா இப்படி எல்லாம் செஞ்ச? நான் நகை வேணும்னு உங்ககிட்ட கேட்டேனா? ஏதோ ஆசையா நகை போடுறியேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இப்படி ஒரு அக்கிரமம் பண்ணிருக்கியே, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. திருடம் பொண்டாட்டிங்கிற பேரோட நான் எப்படி தெருவுல போவேன்? கத்தி கலட பண்ணாத.
2 பேர் நாடமா போறீங்க. காட்டு நகையெல்லாம். என்னம்மா திருடன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? அவன் கோவில்ல சம்பளம் வாங்குறவன் இல்ல, கோவில் சொத்து. கோவிலுக்குன்னே நேர்ந்து விடப்பட்டவன். கோவிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட ஜீவராசிகளை தண்டிக்கிறது பாவம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இது அவனுக்கும் பொருந்தும். அவனுக்கு இது முதல் குற்றம். கோவில் நகையெல்லாம் கிடைச்சிடுச்சே, அதனால அவனை போலீஸுக்கு அனுப்ப வேண்டாம்னு பஞ்சாயத்து கேட்டுக்குது. இனிமே உப்புளியப்ப கோவில் வேலை எதுவும் செய்யக்கூடாது, கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது. பஞ்சாயத்து தீர்ப்பு. ஐயா, என்ன ஜெயிலுக்கு அனுப்புங்க, தூக்குல போடுங்க. ஆனா கோயிலுக்குள்ள மட்டும் வராதுன்னு சொல்லாதீங்கயா, தீர்ப்ப மாத்துங்கயா. இதுல நான் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா, இது பஞ்சாயத்து முடிவு. இந்த மன்னிச்சிருப்பா. அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா, என்ன கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் திருடலமா, நான் திருட இல்லம்மா, சொல்லுங்கம்மா. நான் திருடினேன்னு நீயே வந்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். என்ன செய்யறது, நீ கட்டின பொண்டாட்டியே உனக்கு எதிரா சாட்சி சொல்லிட்ட. ஊர் கூடி முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? நீ கும்பிடுற அந்த உப்பிலியப்பங்கிட்டே போய் முறையிடு, அவன் பாத்துக்குவான். அம்மா என்ன காரியம் பண்ணிட்டேன்? ஏதோ என் வீடா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தனும், அந்த கோயிலுக்குள்ள நுழைய முடியாதபடி பண்ணிட்டியே. ஏண்டி அப்படி செஞ்ச? என்னையா கோச்சுக்கிற? என்ன சுட்டு இருக்கணும் போல இருக்கா? அப்படியே என் கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்குமே. வாயா வந்து ஆத்திரத்தை தீர்த்துக்க. ஊர் உலகத்துல புருஷன் குடிகாரனா, சூதாடியா, ஊதாரியா, கூத்திக்காரனா இருந்தா கூட ஒரு நல்ல பொண்ணு அவனை தன்னை பெத்தவங்கிட்ட கூட விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா நீ நல்ல காரியம் பண்ணிட்டமா, நல்லாரு. தாயுண்டு தந்தை உண்டு பெற்றோரில்லே, ஐயா ஊருண்டு உலகும் உண்டு உற்றாரில்லே. தாயுண்டு தந்தை உண்டு பெற்றோரில்லே, ஐயா ஊருண்டு உலகும் உண்டு உற்றாரில்லே. நானோர் பரதேசி ஐயையா, நல்லோர் கால் தூசி ஐயையா, எல்லோரும் என்னை தள்ள நானாக சொல்லிக் கொள்ள. தாயுண்டு தந்தை உண்டு பெற்றோரில்லே, ஐயா ஊருண்டு உலகம் உண்டு உற்றாரில்லே. பெற்றவள் பெற்றெடுத்து தெய்வத்தின் காலடியில் போட்ட கதையை சொல்லவா? உற்றவர் குற்றங்களை எந்த மேல் கட்டி வைத்து
விட்ட கதையை சொல்லவா ஐயா ஓர் துன்பம் வந்து தெய்வத்திடம் போய் உரைத்தால் கைரந்து காக்கும் அல்லவா தெய்வமே துன்பம் தந்தால் எங்கே சென்று போய் உரைப்போம் நல்லோர்க்கு காலம் இல்லையா எல்லாமும் இங்கே உண்டு உண்மை இல்லே நானே சொல்கின்ற வாக்கில் ஏதும் பொய்யே இல்லே நானே சொல்கின்ற வாக்கில் ஏதும் பொய்யே இல்லே இல்லே தாயுண்டு தந்தை உண்டு பெற்றோர் இல்லே ஐயா ஊருண்டு உலகும் உண்டு உற்றாரில்லே பச்சை கண்டு இச்சையோ பட்டதில்லை மேலும் நான் என்ன சொல்லட்டும் யாருக்கும் பிச்சையிட பேருக்கும் செல்வம் இல்லை நேரத்தை என்ன சொல்லட்டும் அன்னையின் பாலை உண்டு ஆரீராரோ கேட்கவில்லை அம்மம்மா என்ன கொடுமை திண்ணையில் நான் வளர்ந்தும் தெருவில் தர்மம் கேட்கவில்லை மேலும் ஏன் இந்த சிறுமை தெய்வங்கள் தந்த பிச்சை பொய்யா பொய்யா இங்கே பொய் ஒன்றே மெய்யாய் போச்சே ஐயா ஐயா இங்கே பொய் ஒன்றே மெய்யாய் போச்சே ஐயா ஐயா தாயுண்டு தந்தை உண்டு பெற்றோரில்லே ஐயா ஊருண்டு உலகம் உண்டு உற்றாரில்லே நானோர் பரதேசி ஐயா நல்லோர் காதூசி ஐயா எல்லோரும் என்னை தள்ள நானாக சொல்லிக் கொள்ள தாயுண்டு தந்தை உண்டு பெற்றோரில்லே ஐயா ஊருண்டு உலகம் உண்டு உற்றாரில்லே தாயுண்டு தந்தை உண்டு பெற்றோரில்லே ஐயா ஊருண்டு உலகம் உண்டு உற்றாரில்லே ஒரு அர்ச்சனை தட்டு கொடுமா அரசாயி நீ நீ எப்படிமா இங்க நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி நீ செஞ்சது ரொம்ப தப்புமா என்னைக்கு ஒருத்தனுடைய தாலி உன் கழுத்துல ஏறிடுச்சோ அன்னைக்கே நீ அவனோட சொத்து கண்ணை வித்து சித்திரம் வாங்கலாமா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே புருஷன் தானே நம்ம குலத்திலே இல்லாத வழக்கப்படி நீ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா அப்பா என்னால அப்படி நினைக்க முடியல தான் திருடிட்டு உங்க மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அமிச்ச அந்த ஆளை என்னால மன்னிக்க முடியாது அரசாயி அம்மா நடந்தது என்னவோ நடந்து போச்சுமா அதெல்லாம் மறந்துடுமா புலிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்குமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதாமா நியாயம் பாருமா உங்க கல்யாணத்தை தான் பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழறதையாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறேம்மா அப்பா இது முடிஞ்சு போன கதை உடைஞ்சு போன கண்ணாடி இனி ஒட்டாது